வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்டியான சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு செய்கிற இந்த சிப்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துக்குவோம். சேர்த்து ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் பேன்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் பேனில் சேர்த்து கருவேப்பிலையில் இருக்கிறனால ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்ததாக 4 மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வறுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவு நிலக்கடலை பருப்பை எடுத்துக்குவோம். அதையும் வெறும் பேன்லேயே சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்துக்குவோம். வறுத்த சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், நிலக்கடலை பருப்பு எல்லாம் நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். மறக்காமல் நிலக்கடலை பருப்போட தோல் நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு, 1/4 கப் மைதா, 1/4 கப் ரவை, தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸையும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். கூடவே எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே அளவு கப்பில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஆயிலை சூடாக ரெடி பண்ணி வச்ச மாவில் நம்ம சேர்த்துடலாம். ஆயில் சூடாக இருக்கும், ஸோ ஒரு ஸ்பூனால் இப்படி லைட்டாக கலந்து விட்டுக்குவோம். ஹீட் கொஞ்சம் கம்மியாகவும் கையால் நல்லா பிசைஞ்சு ஆயில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கணும். இந்த அளவுக்கு மாவை கலந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு விரலால் இப்படி அழுத்தினீங்கன்னா ஈஸியாக அமுங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. சப்பாத்தி கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமாக இப்படி எடுத்து தேய்ச்சிக்குவோம். நம்மளோட திருப்பிலாம் போட்டு தேய்க்க முடியாது, பிஞ்சு போய்டும். ஸோ அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுக்குவோம். நார்மலாக நம்ம வீட்டுக்கு செய்கிற சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முக்கோண ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி வட்டமாவோ இல்லை சதுரமாவோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச சிப்ஸை நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சிப்ஸு ஃப்ரை ஆகும்போது மேலே எலும்பி வரும். இப்படி திருப்பி விட்டு 2 பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாறி வருது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான டேஸ்டியான சிப்ஸ் ரெடி. சிப்ஸ் நல்லா ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.
கம்மியான டைம் இருந்தால் போதும் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த சிப்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.